ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவ என்னை விட்டுட்டு போயிடுவாளோ, அதனால நான் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒருவேளை பேசலைன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிடுவா. நான் ஒருவேளை அவ கூட இல்லைன்னா அவன் என்ன வேற யாராவது வந்து அவளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான தாட் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இன்னர் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட காலேஜ் டைம்ல நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா ரிலேஷன்ஷிப் கேர்ள்ஸ் கூட பேசினது அதெல்லாம் பெருசா கிடையவே கிடையாது. பிகாஸ் நம்ம என்னதான் வந்து கோஎட்ல படிச்சிருந்தாலும் பெருசா பேச மாட்டோம். பிகாஸ் சரௌண்டிங் ஓகே ஃபைன், நமக்குள்ள இருக்கிற லிமிட்டிங் இப்படி எது வேணா வச்சுக்கலாம். அண்ட் ஸோ எனக்கு எங்க அப்பாவோட அந்த ஒரு அரவணைப்பும் இல்லாதனால நான் அந்த கேர்ள்ஸ் என்னோட ஃபேமிலியில முக்காவாசி லேடிஸ் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். ஜென்ஸ் 2 பேர் தான், எங்க தாத்தா எங்க பெரியப்பா, அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே லேடிஸ் தான். அப்படிங்கும்போது நான் அவங்க கிட்டேயே வளர்ந்தேன். அப்படிங்கும்போது அவங்களோட மென்டாலிட்டி எனக்கு அதிகமா இருக்கும். ஒருத்தவங்க கூட ஈஸியா எமோஷனல் பாண்ட் ஆயிடுவேன். ஸோ என்னோட காலேஜ்ல என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரொம்ப டாக்ஸிக்கா முடிஞ்சிருந்தாலும் பட் அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சு. எப்போ வந்து நாங்க ஒரு 6 months அவங்க என்ன வந்து அலைய விட்டாங்க, ஓகேவா, லவ் சொன்னதுக்கு அப்புறம், லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. அந்த ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் 6 months கழிச்சு நாங்க 2 பேரும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல எனக்குள்ள என்ன தாட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒருவேளை அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோ, இவன் கூட பேசுறா, அவன் கூட பேசுறா, இவனுங்க கரெக்ட் பண்ணிடுவாங்களோ. இன்ஃபேக்ட் ஓகே ஃபைன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து நிறைய பேர்ட்ட பேசுவாங்க. அந்த உள்ள நம்ம ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் இடையில வரத்துக்கு அவங்க நிறைய இடம் கொடுத்தாங்க தான். இது வந்து செப்பரேட் பாயிண்ட். பட் த திங், இங்க ஒரு மெயின் ஸ்டோரி பிளாட் என்ன அப்படின்னா, எனக்குள்ள இருந்த அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, இந்த இன்செக்யூரிட்டி எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, என்ன நான் அப்டேட் பண்ணாத போது ஓகே ஃபைன், அது ஓகே ஒன் டைம். பட் இந்த இன்செக்யூரிட்டி ஃபார்ம் ஆனதுக்கான மெயின் ரீசனா என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னோட சைல்ட்ஹுட். ஸோ உங்கள நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா எப்ப பார்த்தாலும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப ஆன்சியஸா ஃபீல் பண்றீங்க, அவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது ஏன் கிரியேட் ஆகுது? இந்த சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஆன்சைட்டிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர், ரைட்? ஸோ அப்போ சின்ன வயசுல உங்க அப்பாவோட கேர், உங்க அம்மாவோட கேர் பெருசா இல்லை அப்படின்னா இட் வில் ஹேப்பன் அ லாட். ஆக்சுவலி ஒரு அம்மா தன்னோட குழந்தைய சிரிச்ச முகத்தோட பார்த்து அரவணைக்கும் போது அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அப்பா அம்மாவோட அரவணைப்புல அந்த குழந்தை வளரும் போது நல்ல ஒரு ஒழுக்கமான குழந்தையா வளரும். பட் இதுவே அந்த அம்மா அந்த குழந்தைய இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னா, இல்ல அந்த குழந்தைய கண்டுக்கவே இல்லைன்னா, அந்த குழந்தை என்ன பண்ணுமா, அந்த அம்மாவோட அட்டென்ஷனை கெயின் பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. ஸோ இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னோட ஸ்கூல் டேஸ்ல நானும் என் தம்பி பயங்கரமா சண்டை போடுவோம். எனக்கு அவனுக்கு சுத்தமா செட்டே ஆகாது. நான் டாம்னா அவன் ஜெரி, அந்த கேட்டகரி தான். அவங்க கூட சம்டைம்ஸ் சேர்ந்துப்பாங்க, நாங்க சேர்ந்துக்கிட்டது கிடையவே கிடையாது. இன்ன வரைக்குமே அந்த ஒரு பிரதர் பாண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 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 இது இருக்கும்ல, ஒரு தயக்கம் இருக்கும்ல, இன்ன வரைக்குமே அது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவனுக்கும் அந்த ஒரு ரொம்ப ஷேர் பண்ணிக்காம அந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்கும். த திங் என்னன்னா, அவன் ஒரு நாள் என்னை வந்து அடிச்சிட்டான். நானும் அவனை போட்டு அடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் அவனுக்கு தான் பயங்கரமான அடி, ஓகேவா. பட் ஆனா எங்க அம்மா வரும்போது எங்க அம்மாவோட அட்டென்ஷனை நான் கிராப் பண்ணுங்கிறதுக்காக நான் உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அம்மாவோட அட்டென்ஷன் எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சேன். ஸோ அட்டென்ஷன் எனக்கு கிடைச்சிச்சுதான். பட் அது என்னை எமோஷனலி வீக் ஆக்கும். அது முக்கியமா என்னோட ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கவே. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாக்கு என் தம்பியை வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காதுன்னு இல்லை, என்னையும் பிடிக்கும். பட் ஆனா என் தம்பி எங்க அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். நான் எங்க தாத்தா பாட்டி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பெருசா இல்லை. அந்த டைம்ல இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் வந்து நாங்கெல்லாம் எல்லா டைமும் சோஷியலைஸ், நம்ம அந்த ட்ராமாலாம் ஹீல் பண்ணி ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனா மாறி இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப 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 மெச்சூர்டா ரொம்ப 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 எங்க அம்மா என்ன எப்பவுமே தலைவா அப்படிங்க. எங்க அம்மா சம்டைம்ஸ் அந்த தலைவான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னா இருக்கும். பட்
சின்ன வயசுல அது இல்லை, ரைட்? அந்த அந்த ஒரு விஷயம் நமக்கு பெருசா அப்போ சோஷியல் மீடியாவோ இல்ல டிராமாஸ் பத்தி புக்ஸ் பத்தி படிக்கணும், நம்ம ஆன்சைட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயம்லாம் நம்ம கத்துக்காதனால, நம்மள நம்ம அப்டேட் பண்ணாதனாலே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்ல ஃபேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னா, என்னோட ரிலேஷன்ஷிப்ல கான்ஸ்டன்டா அவங்க கிட்ட இருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்க வேணுங்கிறதுக்காக ஐ எம் ட்ரை டு பி எ நைஸ் கை. நான் வந்து ரொம்ப ஒரு நைஸான ஒரு பர்சனா நடிக்க ஆரம்பிச்சேன். நைஸான பர்சன் இன் த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா, இப்போ எனக்கு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தோணுது, எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. ஆனா அவங்க சொல்லிட்டாங்கிற ஒரே ரீசனுக்காக, ஓ வா ஆமா கரெக்ட், நீ சொன்னா கரெக்ட், ஏன்னா எனக்கு தெரியாது இல்ல, நான் கத்துக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். நல்லா கேளுங்க, அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். அவங்களோட அப்ரூவல் எனக்கு வேணும். இதை வந்து அப்ரூவல் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரூவல் சீக்கிங் பிஹேவியர் இன் த சென்ஸ், நான் என்ன பண்ணாலும் அவளோட அப்ரூவல் இருக்கணும், நான் என்ன பண்ணாலும் அவளோட வேலிடேஷன் இருக்கணும். இது என்னை என்னவா மாத்துச்சுன்னா, என்னோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ரொம்ப 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 டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா ட்ரீட் பண்றதுக்கு, அவங்க என்ன ட்ரீட் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான காரணமாவே இருந்துச்சு. ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம். என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, இந்த மென்டாலிட்டி வருதுன்னா, யூ வாண்ட் ஹீல் யுவர் சைல்ட் ஹூண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த சைல்ட் ஹூண்ட எப்படி ஓகே, அந்த சைல்ட் சைல்டு ஹூண்ட எப்படி நீங்க சால்வ் பண்ணணும், எப்படி அந்த அந்த ஒரு ஹூண்ட நீங்க சரி பண்ணணும். ஸோ இதை பத்தி நான் தெளிவா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க அந்த சைல்டு ஹூண்ட சரி பண்ணலன்னா ஆன்சைட்டி கிரியேட் ஆகும். இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே விடாது. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, என்ன பண்ணாலும் ஓகே ஃபைன், அவ ஏதாவது சொன்னாதான் அது கரெக்ட், இல்லைன்னா அது தப்பு அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு போயிடுவீங்க. ரீசெண்டா நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த போன வீடியோல பாத்துருந்தீங்கன்னா நாங்க வந்து டேட் போனோம் பாண்டிச்சேரிக்கு அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க கூட நான் வந்து இருக்கும்போது, பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஃபர்ஸ்ட் நான் தான் எல்லா முடிவுகளும் எடுத்தேன், நான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே சொல்ல ஆரம்பிச்சேன். என்ன சொன்னாலும் நான் அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொன்னாலும் அவங்க எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற ஒரு இது போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் வேல்யூல நின்று நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னன்னா, ஐ மீன் அவங்க ஃபேமிலி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணுங்கிற அந்த ஒரு, அதாவது அவளுக்காக நான் இந்த சாக்ரிஃபைஸ் பண்றேங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டேன். அது தப்பு. என்னைக்குமே நம்ம யாருக்காகவும் நம்மளோட வேல்யூஸை விட்டு கொடுக்க கூடாது. இது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நம்மளோட வேல்யூஸ், அவங்க நமக்கு எவ்வளவு பிடிச்சவங்களாலும் சரி, இன்ஃபேக்ட் எங்க அம்மாவா இருந்தாலும் சரி, நான் என்னோட வேல்யூஸை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் என்னைக்கெல்லாம் என்னோட வேல்யூஸை நான் விட்டு கொடுத்து இந்த படத்துல காட்டுற மாதிரி சொந்தம் தான் எல்லாமே, பந்தம் தான் எல்லாமே போகும்போது நான் நிறைய பல்பு வாங்கியிருக்கேன். பல்பு மட்டும் கிடையாது, ரிவீட் கொடுப்பாங்க, பயங்கரமான ரிவீட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களோட வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்க யாருக்காகவும் மாத்திக்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, ஆல்வேஸ் திங்க் அபவுட் வாட் யுவர் பார்ட்னர் வாண்ட்ஸ். இந்த டிசப்பாயிண்டிங் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது எனக்கு வந்து என் பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடைச்சிடக்கூடாது, அவ வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து நம்ம வந்து நம்மளோட பாயிண்டையோ நம்மளோட ஒரு வேல்யூஸையோ சொல்லாம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அவங்கள பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளை பத்தி யோசிக்க மாட்டோம். அவங்கள பத்தி எப்ப என்ன ஒரு விஷயம் பண்ணாலும், லட்சே நான் வந்து இங்க இருந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குதா, நான் வந்து பண்ண மாட்டேன். நான் வந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன். பிகாஸ் அவ இங்க தானே இருக்கா. எனக்கு வந்து என்னோட கோல், என்னோட ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஜெயிக்கணுமா, சக்சஸ் ஆகணுமா, இல்ல வேண்டாம் நான் நார்மலா ஒரு வேலைக்கு போறேன், அதுதான் பெட்டரு. பிகாஸ் நான் இந்த மாதிரி வேலைக்கு போனாதானே அவ வந்து என் கூடயே இருப்பா. ஆக்சுவலி பாய்ஸ்னு ஒரு படம் நான் எப்பயோ பார்த்தது. ஆனா அந்த படத்துல விவேக் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாம் மீட் பண்ணும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கும்.
அவர் வந்து சொல்லுவாரு, அவளுக்காக நான் வந்து என்னோட ஃபாரின் இதை கூட விட்டு கொடுத்துட்டேன், ஆனா அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. ரியாலிட்டி அதான், அதான் உண்மை. இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ் உங்களுக்காக விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நீ அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல பேஷனேட்டா இருக்க, நீ உன்னோட வேல்யூஸ்ல ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா இருக்க. மேபி நான் சொல்றது வந்து ஃபெமினைன் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அடாப்ட் ஆகும். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு வேலை, அவங்களுக்கு வந்து பெங்களூர்ல ஒரு வேலை. பெங்களூர்ல கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பெங்களூர்ல வந்து அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க தஞ்சாவூர்ல உங்களோட கரியர் கோல்காக ஓடும் போது ஷீ வில் கம் ஃபார் யூ. அவங்களோட விஷயத்த அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களுக்காக வந்து நிற்பாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட ஃபெமினைன் எனர்ஜியை நீங்க என்னன்னா அதிகமா ஸ்டிமுலேட் பண்ணிருக்கீங்க. இந்த இதே மாதிரி ஒரு ரீசெண்ட் டைம்ல நேத்து ஒரு ஸ்டோரி நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, நான் ஒரு பொண்ணோட பேசிட்டு அப்படியே என்னோட ஜிம்முக்கு வர பொண்ணு அவங்களோட பேசிட்டு பழகிட்டு இருக்கேன். ரிலேஷன்ஷிப்பான்னு எனக்கு தெரியல, பட் பேசிட்டு பழகிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். சரி, பேசி பழகிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சோம். நாங்க பேசும்போது மேக்ஸிமம் பிசினஸ், இந்த ரிலேஷன்ஷிப், இந்த இதை பத்தி தான், அந்த ஒர்க் அவுட் இதை பத்தி தான் மேக்ஸிமம் பேசுவோம். அப்படிங்கும்போது ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களோட சர்ச்ல வந்து 2 பேரு, ஓகேவா, அவங்க 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். 2 பேருக்குமே 5 to 6 years வந்து ஏஜ் கேப். அந்த பொண்ணுக்கு வந்து வேலை வந்து பெங்களூர்ல, அவங்க வந்து ஒரு மியூசிஷியனா இருக்காங்க. அவரு வந்து என்னன்னா இங்க திருச்சியில மியூசிஷியனா இருக்காரு. ஓகே ரைட். அவங்க மியூசிஷியன் ஐ மீன் அந்த ஒரு சொல்லி தரது, கிட்டார் இதெல்லாம் சொல்லி தரது ஆஃப்லைன்ல அந்த கோச்சிங் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவர் வந்து சவுண்ட் இன்ஜினியரா இருக்காரு. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவருக்காக அவங்க அங்கேருந்து இங்க வந்து அவர் கூட உட்காந்து சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரைட். திஸ் இஸ் வாட் த ரிலேஷன்ஷிப் மென்ட் டு பி. அதாவது நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கோல்லையும் உங்களோட பேஷன்லையும் உங்களோட லைஃப்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு என்ன வேணும், ஏன்னா அந்த எனக்கு என்ன வேணுங்கிறது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எனக்கு என்ன வேணுங்கிறதுலதான் நான் எந்த அளவுக்கு நான் ஸ்டேபிளா இருக்கணும், அப்பதான் என்னால மத்தவங்களை பாத்துக்க முடியும். அதான் உண்மை. ரைட். இப்ப என்னோட பிசிக்கை நான் டெவலப் பண்ணாதான் நாளைக்கு எனக்கு வரப்போற கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயோ எனக்கு வரப்போற ஒய்ஃப் கிட்டயோ யாராவது ப்ராப்ளம்னு ஏதோ ஒரு சோஷியலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது என்னால போய் அதை ஹேண்டில் பண்ண முடியும், என்னால அவங்க சேஃப் கார்ட் பண்ண முடியும். ரைட். இந்த எனக்காகன்றதுல இருந்தா நிறைய வந்து ஐ மீன் சுயநலத்துல இருந்தா நிறைய பொதுநலங்கள் வந்து பிறக்கும் ஆக்சுவலி. ஆனா நம்மள நிறைய பேர் என்ன ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுக்கிறோம்னா, சுயநலமா இருந்தா ப்ராப்ளம். சுயநலமா இருக்கிறதுங்கிறது வந்து நான் மணி மேக் பண்ணும்போது என்ன நடக்கும், நான் எனக்கு மட்டுமா வச்சுக்க போறேன் கிடையாது, ஃபேமிலி கொடுப்பேன். அது சுயநலம் கிடையாது, பொதுநலம். நான் வந்து பாடி பில்ட் பண்ண போறேன்னா எனக்காக மட்டும் கிடையாது. மேபி நாளைக்கு திடீர்னு இப்ப பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துன்னா டக்குன்னு எனக்கு பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு தெம்பு வேணும். பிகாஸ் என் கூட நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது 1-2 பேர் என்னால காப்பாற்ற முடியும். பிகாஸ் நான் ஃபிட்டா அதனா, அதான் உண்மை. எந்த அளவுக்கு வெயிட்டை லிஃப்ட் பண்றோம் அந்த அளவுக்கு என்னால வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அங்க லிஃப்ட் பண்ண முடியும். ரைட். அது ஒன்று. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெளிவா இருக்கணும். உங்களோட எமோஷன்ஸ் ஐ மீன் இது எதுக்காக சொல்றேன், நான் அந்த ஸ்டோரி சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பேஷன், உங்களோட கரியர், உங்களோட கோல்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ, ஃபெமினைன் விமனா இருந்தா கண்டிப்பா நீங்க அந்த விமனோட ஃபெமினைன் எனர்ஜியை நீங்க ட்ரிகர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்கள வந்து ஒரு ப்ராப்பரா ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஃபான ஒரு பொசிஷன்ல நீங்க அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணிருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னா சீரியஸா உங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் அவங்க எடுப்பாங்க. நீங்க கேட்காமலே இதெல்லாம் நடக்கும். பட் ஒன்ஸ் நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து எனக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற இந்த ஒரு வேலிடேஷன், டிசப்பாயிண்டிங், இந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கும் போது ஒரு இமை கூட அங்க நடக்காது, ஒண்ணுமே அங்க நடக்காது ஆக்சுவலி. அதான் உண்மை. ஸோ என்னோட எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே நான் கத்துக்கிட்ட விஷயமே, சம்டைம்ஸ் நான் வந்து ஃபுல் எக்ஸ்ட்ரீம் போலாரிட்டியில இருப்பேன், சம்டைம்ஸ் நான் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபெமினா, ரொம்ப எமோஷனலா எனக்கு வந்து நீ வந்து எனக்கு அன்பை காட்டல, நீ வந்து என் கூட பேசல அப்படின்னு அப்படியும் நான் வந்து பண்ணுவேன். பட் த திங் நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம என்னைக்கு நம்மளோட ஒர்க், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றோமோ அப்போ இந்த போலாரிட்டி நீங்க சொல்லாமலே அங்க நடக்க ஆரம்பிக்கும். லெட்ஸ் சே ஜிம்முக்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்றாங்க, நானும் அவங்க ரொம்ப க்ளோஸ்னு வச்சுக்கோங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நான் அவங்க கிட்ட போய் பேசுவேன். அந்த ஒர்க் அவுட் இடையில வந்து எப்பயாவது நான் போயிட்டு ஐயா அவங்க வராங்களா, இல்ல அவங்கள பாக்கலாமோ, அவங்க பாக்குறாங்களா அப்படின்லாம் நான் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எப்போ உள்ள வராங்கன்னு எனக்கு தெரியாது, எப்போ வெளியே போவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் ஒர்க் முடிச்சாதான் அங்க யாரா இருந்தாலும்
இன்ஃபேக்ட் நான் இப்ப வீடியோ எடுக்கிறேன்னா நான் காலையில 2-3 மணிக்கு எந்திரிச்சேன். 2 மணிக்கெல்லாம் தூக்கம் வரல, படுத்தே இருந்தா 3 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணல. நான் வந்து வெளியே போயிட்டு ஜிம் முடிச்சுட்டு வந்தாதான் நான் இங்க வந்து ஒர்க் அவுட். அப்படி கிடையாது. எனக்கு அடுத்தடுத்து நிறைய ஷெடியூல்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அடுத்து வந்து கிளைண்ட்ஸ் மீட் இருக்கு. அடுத்து போயிட்டு எனக்கு இன்னொரு ஒரு ஜாப், எனக்கு ஒரு டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பசங்களை மார்னிங் வர சொல்லியிருக்கேன். ஸோ அங்க போய் பார்த்துக்கணும். தென் ஈவினிங் இங்க கோயில திருவிழா இருக்குது, அங்க போய் நான் சோஷியலைஸ் ஆகணும். அப்படி நம்பர் ஆஃப் என்னோட கேலண்டர்ல நிறைய ஷெடியூல்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஒரு சந்தோஷம். ஓகே ஃபைன். இப்போ டெய்லியுமே நானும் அந்த பொண்ணு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்றோமோ, அந்த 1/2 hour ஸ்பெண்ட் பண்றது அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். இப்ப நேத்துலாம் நாங்க பேசிட்டு இருக்கும் போது டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாம், கிளம்பலாம், எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் கிளம்புனாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, போகணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் சார், ஏன் டைம் இவ்வளவு வேகமா ஓடுது. சீரியஸ்லி. பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட ஒர்க் லைஃபை நீங்க பேலன்ஸ்டா வச்சுக்கிறீங்களோ, ஐ மீன் ஒர்க் லைஃப் அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்புக்கு. நிறைய பேர் என்ன, ரொம்ப ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, ஆனா ரொம்ப ஓவர் ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. ஸோ அப்போ இந்த சின்ன சைல்டுஹுட்டை நான் சரி பண்ணனாலதான் என்னால இவ்வளோ ஒரு மாஸ்லினா என்னால இருக்க முடியும். ஸோ அப்போ இன்னர் சைல்டுஹுட்டை எப்படி சரி பண்றது? பிகாஸ் உங்களை விட, சீரியஸா சொல்றேன், உங்களை விட நான் ரொம்ப ரீட்டார்டா, ரொம்ப மோசமா இருந்த ஒரு பையங்க என் லைஃப்ல. எனக்கு எங்க அம்மாவோட அன்பு கிடைக்கல, எங்க அப்பாவோட அந்த ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைங்க. அதெல்லாம் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன், ஏங்கிருக்கேன். யாராவது ஒருத்தர் அவங்க அப்பாவோட, இன்ஃபேக்ட் ஜிம்முக்கு ஒரு பையன் அவங்க அப்பாவோட வருவான். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். சே, நமக்கு அப்பா இல்லையே. எங்க அப்பா என்னதான் டாக்ஸிக், ஓகே ஃபைன், அவங்க எப்படி இருந்தாலும் சரி, பட் கூட இருக்கும் போது அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வேலை செய்யறோம், நம்ம மணி ஏர்ன் பண்றோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், இதெல்லாம் பார்க்கும்போது எங்க அப்பாவுக்கு பெருமையா இருக்கும், நம்ம பையன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு. மேபி நான் அவருக்கு ஒரு ஷர்ட்டோ இல்ல கர்ச்சிஃபோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அவர் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா? சோ இது எல்லாமே நான் சரி பண்றதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட சின்ன வயசுல நான் எப்படி இருப்பேனோ அதை நான் இமேஜின் பண்ணி, அந்த சுச்சுவேஷனுக்கு, மேபி நான் எங்க அம்மா கூட பேசாம இருந்த அந்த சுச்சுவேஷனுக்கு, எங்க அம்மாவுக்கும் எனக்கு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இல்லாத அந்த சுச்சுவேஷனுக்குள்ள போய், அப்போ நான் என்னை கட்டிப்பிடிச்சு, கவலைப்படாதடா, நான் உன் கூட இருக்கேன்டா, உனக்கு என்னடா பிரச்சனை, நான் இருக்கேன், நம்ம பாத்துக்கலாம், இப்படி நான் சொல்லும் போது சீரியஸா சொல்றேன், என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் அழுதேன். சோ அந்த அழுகைக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்க ட்ராமா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பயம், அந்த சைல்டு வூண்ட் ஹீல் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ அப்ப நீங்க ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களோட அந்த ஒரு பழைய ட்ராமாஸ் எல்லாமே வெளியே வரும்போது நீங்க எதுக்குமே வெரி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு யோசிக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களை விட்டுட்டு போற நிலைமைக்கு நீங்க போக மாட்டீங்க. You will be a super masculine guy, guys. சீரியஸா சொல்றேன், சீரியஸ்லி. என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க. மத்த அட்வைஸ் யாருமே கேட்க வேணாம், என்னோட கேளு. பிகாஸ் மத்தவங்க எல்லாமே உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் சொல்லலாம், பட் நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே சைக்காலஜிக்கல் டேம், லாங் டேர்ம் திங்ஸ். இது யாருமே உங்களுக்கு பெருசா சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்க எந்த சேனல் வேணாலும் போய் பாருங்க. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம் எடுத்து பேசுறேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம் மூலியமா தான் நீங்க யாருங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியே வரணும். நானும் ப்ரொஃபஷனலா வந்துட்டு பேசுற ஓகே ஃபைன், அவங்க உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. உங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும், நீங்க என்ன ப்ராப்ளம் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி, பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, ரைட்? ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்டார்டட் ஆன்லைன் கோச்சிங். ஸோ அந்த கோச்சிங்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை கைட் பண்ண போறேன் 3 monthsக்கு. ஹை டிக்கெட் தான், ஹை ப்ரைஸ் தான், பட் உங்களோட நெக்ஸ்ட் 10 years இல்லை நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இது ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணி உங்களை ஒரு மாஸ்குலின் மென்னா, ஒரு மாஸ்குலின் லீடரா, உங்களோட கேர்ள் உங்களை டிபெண்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு அவங்களோட ஃபெமினின் எனர்ஜி உங்ககிட்ட காட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நம்பர் 2, கம்யூனிட்டி. என்னோட கம்யூனிட்டி இருக்கு. 99 rupees மந்த்லி நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க ஃப்ரீ கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும், பிடிஎஃப்ஸ் கிடைக்கும், என்னோட கைடன்ஸ், வீடியோ கால், வாய்ஸ் நோட்ஸ் இருக்கும். 99 rupees. வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. யூ கேன் மெசேஜ் மீ at 1. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட், நான் சொன்ன மாதிரி தனியா ரூம்ல போய் உட்காருங்க, ஜஸ்ட் கண்ணை மூடுங்க. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண உங்க அம்மா அப்பா உங்க கூட இல்லாத அந்த ஞாபகங்களை யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல உங்களை நீங்களே போய் ஹக் பண்ணுங்க. அந்த டைம்ல அவனுக்கு தேவையான ப்ராப்பரான அட்வைசஸ
நீங்க கொடுங்க. மேபி சில்லியா இருக்கலாம், பட் நம்ம நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சில்லி, இதெல்லாம் பண்ணணுமான்னு நினைக்கிற விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்மளை சேஞ்ச் பண்ணி பெரிய ஆளா மாற்றும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல நம்ம ஒரு சூப்பரான ஒரு பர்சனா மாற்றும். பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை. யூ சி சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க ரிலேஷன்ஷிப்லயும் சரி கரியர்லயும் சரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரீசன் சின்ன சின்ன விஷயத்த அவங்க கரெக்டா பண்றாங்க. பெரிய பெரிய விஷயத்தை பத்தி அவங்க கேர் பண்றதே கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ப்ராப்பரா பண்ணும்போது காம்பவுண்டிங் மூலியமா பெரிய பெரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஆனா நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் தான் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். இந்த என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியா, இந்த மூவிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு. ஆனா இட் won't worth ஃபார் தட். உங்க டைமுக்கு அது ஒர்த் கிடையாது. பாருங்க, படம் பாருங்க, பார்க்க வேணாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸோட அதையுமே ஒரு சோஷியலைசிங் ஈவெண்டா மட்டுமே யூஸ் பண்ணுங்க. சும்மா படுத்துட்டு பெட்ல படுத்துட்டு பாக்குறது தப்பு. சும்மா ஒரு ஃப்ரெண்டு உங்க கூட இருக்கும்போது உட்காந்து ஸ்க்ரால் பண்றதுனால ஒண்ணுமே நடந்துட போறது. உங்க பார்ட்னர் உங்க கூட இருக்காங்கன்னா, நான் நிறைய பேர் பார்க்ல பார்ப்பேன், அவங்க பார்ட்னர் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, ரெண்டு பேருமே போன்ல எப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு உட்காந்துட்டு. Do you think this is fair? இந்த ஒரு விஷயம் உங்களை ஆக்குபை பண்ண கூட போறீங்களா நீங்க? இந்த ஒரு விஷயத்துக்காகவா? Just think about it, guys. Just think about it. முக்காவாசி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் காரணமே இது. உங்க லைஃப்ல நிறைய ஆன்சைட்டி, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, ஃபியர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆன்சைட்டி உங்க ரிலேஷன்ஷிப்லயுமே தொடரும். ஸோ அதனாலதான் நீங்க வந்து இந்த ஒரு சீக்கிங் வேலிடேஷன் சீக்கிங் பிஹேவியர் கேரக்டரா மாறிடுவீங்க. ஆக்சுவலி ரொம்ப நைஸ் கை டைப் ஆஃப் திங்ஸ். நீங்க எந்த கான்டென்ட் அதிகமா கன்சியூம் பண்றீங்களோ அப்படிப்பட்ட ஆளா தான் நீங்க இருப்பீங்க. என்னோட அட்வைசஸ் எடுத்துக்கோங்க, கோச்சிங் வாங்க, நான் உங்களை ப்ராப்பரா கைட் பண்றேன். ஒரு கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க, ப்ராப்பரான அட்வைசஸ் அங்கேயும் கிடைக்கும். உங்க லைஃப் 3 months சேஞ்ச் ஆகும். யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் திஸ். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றேங்க அதை பாருங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் பேசுறேங்க அதை பாருங்க. This is what the thing, right? So be strong, stay positive. This is KJ. I will see you in this video.